அமித்ஷாவை இன்றிரவு சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதிமுகவிடம் 54 தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் அமித்ஷாவை இன்று இரவு நயினார் நாகேந்திரன் சந்திப்பதால் அவரது கோவை பயணம் திட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய நிலையில் இன்று அமித்ஷாவை சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன். அடுத்த மாதம் பிரதமர் மோடி தமிழ்நாடு வர இருப்பதாக பாஜக வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது நேற்று தலைநகர் டெல்லி வந்திருக்கின்ற பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் அவர் நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் இன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறேன் என்றும் நயினார் நாகேந்திரன் சற்று முன்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிபி 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டை சிறப்பாக ஆட்சி செய்த பேரரசர் முத்தரையர் சூரன் மாறனுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோரிக்கை எழுந்ததை ஒட்டி இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தபால் தலையை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையில் 67 கட்சி மாவட்டங்களில் 37 மாவட்டங்களை கடந்து பாஜகவினுடைய யாத்திரை பயணம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. யாத்திரையின் போது பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டிருக்கின்ற மனுக்கள் நேற்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ரயில்வே துறை, தபால் துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த போது மனுக்கள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கைகளை அவர் எடுப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் இன்று இரவு நேரம் ஒதுக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவ்வாறு உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டால் இன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுகவுடனான கூட்டணி பலமான கூட்டணியாகத்தான் உள்ளது. தற்போதைய பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, ஐக்கிய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் தோழமையாக ஒன்றிணைந்து மக்களுக்கான போராட்டங்களையும் நடத்தி வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையில் கடந்த முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது பல்வேறு அரசியல் சம்பந்தமான தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுகவை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. ஏனென்றால் அதிமுக பல பிரிவுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால்தான் பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவடைந்த ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பது பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் மீண்டும் தலைநகர் டெல்லி வந்திருக்கின்ற நயினார் நாகேந்திரன் இந்த இரவு அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கும்படி கேட்டிருக்கிறார். அவ்வாறு நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் அவரை சந்திக்கும் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற அந்த சட்டப்பேரவை தேர்தல், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் ஆலோசனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.